செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மணிக்கே வீடியோ போட்டிருக்கோம்ப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா, 9th முழு ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய நாளை வந்து நீங்கள் தேர்வு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தா உங்களுக்கு நான் எழுச்சுவாய் மாதிரி தெரியுதான்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம நேற்றே அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இன்னொன்றும் இருக்குது, இன்றைக்கி ஈவினிங்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கவலை வேண்டாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான்ப்பா, ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ்டு. என்ன ப்ரோ சொல்கிற, சயின்ஸ் சோஷியல் சயின்ஸு அதை தூக்கி போட்டாங்களே. ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து தமிழ் மீடியத்துக்கு இன்னும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 14 மார்க். இன்னொன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குன்னா நான் ஒன்று சொல்கிறேன். 9th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷு மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் ஓகேங்களா அப்படின்னு போட்டு நம்ம சேனல்லையுமே டைப் பண்ணிட்டீங்க, யுவராஜ் மாஸ் மீடியா சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 14 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பெண் வினா. ஓகேங்களா, 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்தது இதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா பிரிவு 2ல் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 மதிப்பெண்கள் கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 15லிருந்து 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 அப்படின்னு சொல்லிட்டு 14. இதெல்லாம் ஏன் நான் நம்பராகவே சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நம்பர் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஏன்னா இது வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் வந்து குண்டக மண்டக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து 15ல் இருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய 14 2 மார்க்ஸில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 14 2 மார்க்ஸில் நீங்கள் 10 2 மார்க் எழுதுனீங்கன்னா போதும். அப்போ 10 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், சம கணங்களா அப்படின்னு ஆராய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வென் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. பகுதியை விகுதிப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 3x3 மைனஸ் 4x2 ப்ளஸ் 7x மைனஸ் 5 என்ற பல்லுறுப்பு கோவையை x+3 வகுக்க கிடக்கும் மீதியை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 19வது விரிவுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 20வது வட்டத்தின் விட்டம் 52 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது 21வது வந்து பாருங்கள், 7, -2, 5, -1, 3, -4 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகளா என ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 22வது வந்து பாருங்க, 22 நல்லா புரிந்து கொள்ளுங்கள். A 6, -1, B 8, -3, C 10, -5 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. 23வது வந்து பாருங்கள், மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது, லாஸ்ட்டு 2 மார்க் வந்து இருக்குது. ஓகேங்களா, 24வது ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பளவு பக்கப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25வது 21 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கனச்சதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்ட்டு. 26வது வந்து பாருங்கள், 10, 17, 16, 21, 13, 18, 12, 0, 19, 22 என்ற வகைப்படுத்தப்படாத தரவுகளின் இடைநிலையை காண்க அப்படின்னு. 27வது ஒரு சீரான பகடையை உருட்டும் போது இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு. அது முடிச்சிட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, காரணிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். x2 + 10x + 24 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது பிரிவு 3ல் மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸுக்கு, 50 மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, அதில் என்ன கேட்டிருக்காங்கன்றத நல்லா வந்து பாருங்கள். 29வது வெண்படங்களை பயன்படுத்தி a - b, c =
ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏ மைனஸ் சியை சரிபார்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 13th ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பழைய கொஷின் பேப்பர் அதே மாடலில் வந்து இருக்குது. அடுத்தது ஏறு வரிசையில் எழுதுக 6.4 3 தசம இடத்திருத்தமாக எண்கோட்டில் குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 மற்றும் xy ஈக்குவல் டு 14 எனில் x3 மைனஸ் y3 மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 34வது வந்து பாருங்கள், நீக்கல் முறையில் தீர்வு காண்க. 35 படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வட்ட நாற்கரம் ஏபிசிடியின் அனைத்து கோணங்களையும் காண்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா 36வது ஓகேங்களா. ஏல 7, 10 பி மைனஸ் 2, 5 சி 3, -4 என்ற புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 37வதும் கோட்டுத்துண்டை விவரிக்க விகிதத்தில் பிரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து எந்த தியரியும் வந்து கேட்கலை 9th ஸ்டாண்டர்டுக்கு ஓகேங்களா. அடுத்தது 40 வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 41 வந்து ஒரு இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது ஜாமெண்ட்ரி உங்களுக்கு தெரியும், வழக்கம் போல் 2 ஜாமெண்ட்ரி கொடுத்துட்டு அதில் 1 எழுதணும். அடுத்தது வந்து 44ல் 2 கொடுத்துருக்காங்க. கிராஃபு ஓகேங்களா. ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்கன்னு 44ல் பி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான்ப்பா. இது 2த்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாடுலேஷன்ஸ்லாம் வந்து நாளைக்கு எக்ஸாம் வந்து கேட்க போகிறாங்க. பயப்படாதீங்க, நல்லபடியாக எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபையும் வந்து கொடுத்துட்டு 8th 7th அதுக்கப்புறம் 6th தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேரும் பண்ணிவிடுங்க. நன்றி.